வணக்கம் பிரியமானவர்களே. யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்த நேரம் உங்களை வரவேற்கிறேன். நீங்க நேற்று தினம் கேட்ட இந்த விசுவாசத்தினுடைய செய்தியை நிச்சயமாய் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். யார் ஒருவேளை நீங்க இந்த செய்தியை நேற்று தினம் கேட்காதவரா இந்த இருந்தீங்களோ உங்களுக்கு சீக்கிரமாய் நினைவூட்டும்படியாக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி யோதா நதியிலே நாம் இந்த நிகழ்ச்சியை ஆலயத்தை துவங்கினவரா இந்த இருக்கிறோம். 2 பிரிவை சார்ந்த மக்களுக்காக. யார் இந்த 2 பிரிவை சார்ந்த மக்கள்? தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் இன்னும் இல்லாத ஒருவர் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியானவர் மூலமாய் புத்தம் புதிய வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்த விரும்புகிறவர்கள். 2வது பிரிவை சார்ந்தவர்கள் யார்? தேவனுடைய ஆவி அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது. நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உடையவனாய் இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை, அவமானத்தை நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். நாகமானுக்கு இருந்தது போல. நாகமான் சிறிய தேசத்தினுடைய மிகப்பெரிய படைத்தலைவனாய் இருந்தாலும் அவன் ஒரு குஷ்டரோகியா இருந்தான். அது அவனுக்கான அவமானம். இந்த சூழ்நிலை யோதான் நதியிலே இடத்தில் மாற்றப்பட்டது. யோதான் நதியிலே நாகமான் தேவன் யார் என்பதை இடத்துல தெரிந்து கொண்டார். தெளிவா புரியுதா மக்களே? பரிசுத்தாவி இல்லாதவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு புது வாழ்க்கையை தொடங்கவும் எப்படியாக ஆண்டவராக இயேசு தண்ணீரிலே ஞானஸ்தானம் பெற்று யோதான் நதியிலே தேவனுடைய வல்லமையை தன் வாழ்க்கை மீது பெற்றவராய் நமக்கான உதாரணத்தை காண்பித்தாரோ அதே வழியில் நீங்க பரிசுத்தாவை பெற 2வது நாகமான் தேவனை தெரியாதவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோதான் நதியிலே ஸ்தானம் செய்த பொழுதும் அவர் தன்னுடைய குஷ்டரோகத்திலிருந்து குணமடைந்து ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல தன் சரீரம் மாறி தேவன் யார் என்பதை அங்கு இந்த தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சரியாக கொடுக்கிற விசுவாசத்தினுடைய வாய்ப்பின் வழியாயுதத்தில் இருக்கிறது. உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும்படியாக. மிக நிச்சயம் நாகமான் இங்கிடத்தில் தன்னுடைய சரீரத்தில் இருந்த குஷ்டரோகத்தை யோதா நதியில ஜெயித்தான்னு சொல்றோம். தேவன் யார் என்பதை தெரிந்து கொண்டார். இதுதான் சரியா இந்த நாள் நீங்க பார்க்க போகிற ஒரு போதகருடைய சாட்சியானதாய் இருக்கிறது. மிக நிச்சயம் இந்த சாட்சி மிக பெரியதாய் இருந்ததுனாலே நாங்க இந்த சாட்சியானதை இந்த சுருக்கிருக்கும். நீங்க இந்த சாட்சியினுடைய ஒவ்வொரு காரியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக. எனவேதான் நீங்க இந்த சாட்சியை கவனமா கவனிக்கணும் விரும்புறேன். இந்த போதகர் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவரா இடத்துல இருந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவரா இடத்துல இருக்கிறார். தேவனுடைய விருப்பங்களை கீழ்ப்படிந்து செயல்படுகிறவரா இருக்கிறார். இந்த சாட்சியில் இவர் குறிப்பிட்டு சொன்னது போல கூட நான் தேவனை எதிர்த்து ஒருபொழுதும் முன்முணுத்ததோ அல்லது தேவனை குறை சொன்னதோ கிடையாது. தேவனே இதற்கான சாட்சி. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பாஸ்டருடைய வாழ்க்கை தேவனுக்கு எப்படியானதா இந்த இருந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு முன்னாடி உண்மை தன்மையிலே பரிசுத்தாவியானவராலே பயன்படுத்துகிறப்பரா இவர் இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவரா. ஆனா என்ன பிரச்சனை பாசு? இவருக்கு சிறுநீரகத்துல இந்த பிரச்சனை. என இவருடைய சிறுநீரகம் வெறும் 13% மட்டும்தான் வேலை செய்கிறது என்று இந்த மருத்துவராலே சொல்லப்பட்டது. இவருடைய மனைவி தன்னுடைய மூளையிலே ஒரு பிரச்சனையை சந்தித்தார். ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை இந்த கடந்து போக வேண்டியதா இருந்தது. யோசித்து பாருங்க, சூழலை எப்படியானதா இந்த இருக்கிறது. நிலை இந்த இப்படியான ஒன்றா இந்த இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? தேவனை விட்டு விலகுகிறவராய், தேவன் மீது இந்த குறை சொல்கிறவராய், அல்லது தேவனை எதிர்க்கிறவராய் இருப்பீர்களா? அல்லது தேவனை இன்னும் சார்ந்தவராய் தேவனோடு சேர்ந்து போராடுகிறவராய் இருப்பீங்களா? இந்த பாஸ்டர் என்ன செயலை செய்தார்? இவருடைய சூழ்நிலைகள் எப்படியா இந்த மாற்றப்பட்டது? இன்று இந்த சாட்சியை உங்களோடு குறிப்பாய் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கான பலனும் வல்லமையும் எப்படியானதா இந்த புறப்பட்டது. நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் அவமானத்தை கொண்டு வந்தது. தேவனுடைய குணமாக்கல் நாகமானுக்கு இந்த பலனையும் தேவன் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்தது. அதே விசுவாசத்துல இந்த பாஸ்டருக்கும் நடந்தது என்ன? தேவன் இந்த பாஸ்டருடைய வாழ்க்கை எப்படியா இந்த மாற்றினார்? இந்த நாள் இவர் இந்த சாட்சி நம்மோடு பகிர்ந்து கொள்ள நீங்களே இந்த சாட்சியினுடைய சுருக்கத்தின் பகுதியை எங்களோடு சேர்ந்து பாருங்கள். மருத்துவர் ரிப்போர்ட் பார்த்த உடனே அவர் என்னை பார்த்து சொன்ன இந்த வார்த்தை, மிஸ்டர் மாசியோ, உங்களுடைய கிட்னி 13% மாத்திரமே வேலை செய்யுது. உங்கள் சிறுநீரகத்திற்கு ஏதோ பாதிப்பானது இருக்கு. நீங்க திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழணும் நினைச்சு ஒருத்தரை பாக்குறீங்க. ஆனா இப்ப அவர் உயிரோடு இருக்கிறதுக்கே ஒரு இயந்திரத்தை நம்பி வாழ வேண்டிய நிலைமை வரும்பொழுது நாங்கள் சோரகோபா நகரத்தில் வாழ்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் பயங்கர இருட்டு. அந்த அளவுக்கு கனமழை. ஒரு வாலிபன் ரோடில் தூங்கிக் கொண்டிருக்கிறான். திருப்புவதற்காக கார் ஸ்டேரிங் திருப்பணும். கார் தலைகீழாக சுற்றிய கார் ஒரு பெரிய விபத்திற்குள்ளாக சிக்கி கொண்டது.
என் மனைவி குளிப்பதற்காக சென்றாள். ஆனால் அங்கிருந்து அலறல் சத்தம் உண்டானது. கையும் காலும் தூக்க முடியல. அங்கிருந்து அலறல் சத்தம் உண்டானது. உடனே மனைவியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன். 2 நியூராலஜிஸ்ட் வந்து பார்த்தார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, உன் மனைவிக்கு மூளை ஆய்வு எடுக்க வேண்டும். அவங்க எந்த நேரத்திலும் இறக்கலாம். அப்போது அவங்க வந்து ஆப்ரேஷன் செய்கிறவங்க சொன்னாங்க, பாரு, உன் மனைவிக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். அவங்களுக்கு செய்ய வேண்டியது உயர்தர சிகிச்சை. ஒருவேளை இறக்கலாம் அவங்க. எனக்குள்ளாக அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது. இந்த சூழ்நிலை மாறணும் என்ற ஒரு எதிர்ப்பு. அப்போது நான் தேவனிடத்தில் சொன்னேன், தேவனே, 25 வருஷ காலமாக நான் உனக்கு ஊழியம் பண்ணுறேன். நான் என்ன போதிக்கிறேனோ அதன்படி வாழ்கிறேன். தேவனிடத்தில் நான் வந்து கேட்டேன், என்னுடைய மனைவிக்கு இந்த சிகிச்சை மூலமாக செய்து அவங்க படுத்து படுக்கை ஆகிறது நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆண்டவரே. அவங்க படுத்து படுக்கையாக மாறக்கூடாது. 4 மணிக்கு நான் எதுக்காக தீர்மானித்தேனோ அதனுடைய பதில் கிடைக்குது. ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது. ஏன்னா நான் அங்கே இருந்த அந்த நேரம் மருத்துவர்கிட்ட இருந்து எந்த ஒரு செய்தியும் எனக்கு எதுவும் வரல. ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம், அவங்க ஃப்ரெண்டு தான் இவர் அப்படின்னு சொல்லி. அது அவங்க ஃப்ரெண்டு கிடையாது, என் மனைவியோடு இருந்தது. அது என் மனைவி. எப்போ அவ சொன்னா, என் அன்பே, நீ எப்படி இருக்க? ஏன்னா என் மனைவிக்கு தெரியல அவங்க இருக்கிற நிலைமை, வாழ்வா சாவா என்ற இடத்துல. அந்த நேரத்தில் எனக்கு பார்த்து கேட்குற, நீ எப்படி இருக்க? இந்த தண்ணீர் என்னுடைய சரீரத்தை குணப்படுத்தட்டும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய பரிசுத்தமான மருந்தினுடைய அபிஷேகத்தினாலே. ஒவ்வொரு நாளும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில வேலை செய்துட்டு இருந்தார். உண்மையா சொல்லணும்னா மருத்துவர்களுக்கு நிறைய அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருந்தார். இன்றையிலிருந்து அந்த விபத்தின் மூலமா அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ, அவங்க வந்து என்கிட்ட கேட்கும்போது இதை குறித்து அவங்களால எந்த ஒரு அசைவும் செய்யக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு இருந்த இந்த பிரச்சனை இன்னைக்கு இது எல்லாமே மாறி இருக்கு. இன்னைக்கு அவங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு சாதாரண சராசரியான ஜனங்க எப்படி இருக்காங்களோ அது போல வாழ்கிறாங்க. சில விஷயங்கள் விலைக்கு சொல்ல முடியாது. ஒரு வல்லமை தான் இதற்கு காரணம். இது உன்னதமானவருடைய ஒரு வல்லமை. எனவேதான் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தேவன் அற்புதம் செய்தார். அதுக்கப்புறம் 23 நாள் கழிச்சு நான் மருத்துவமனையில இருந்து வெளியே வந்து, அப்ப நான் சொன்னேன், தேவனுடைய பலிபீடத்துக்கு நான் இப்ப போகணும். அவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்த இப்போவே நான் அவருடைய பலிபீடத்துக்கு போகணும்னு சொன்னேன். அந்த மாதத்தில் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நாங்கள் ஒருபோதும் தவற விட்டது கிடையாது. ஆமாவா இல்லையா சென்றார்? தேவனுக்காக ஊழியம் செய்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும், மக்களுக்காக தான் என்னுடைய ஊழிய பயணத்தை நான் பிரயாணம் செஞ்சேன். ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னேன், சிலான்றா, நம்ம இது சரிப்படுத்தணும். இனி எத்தனை நாள் தான் பீடத்தை விட்டு தூரமாக இருக்கிறது? ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது? நான் ஒருபோதும், நிச்சயமாக ஒருபோதும், நான் ஆன்ற சாட்சியாக நான் சொல்கிறேன், ஒருபோதும் நான் தேவனை குறை கூறினது கிடையாது. ஒருபோதும் நான் வந்து இந்த மாதிரி பேசுனது கிடையாது. ஒருபோதும் நான் இது போல் செய்யலை, இல்லை. ஆனால் நேரமானது வந்தது, தேவன் இறங்கி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் என்று. உண்மையில் பார்த்தா நான் வந்து எப்படி இருந்தேன், ஒரு நாமானை போல தான் இருந்தேன். நாங்கள் என்ன கடந்து போகிறோமோ, யார் எங்களை பார்த்தாங்களோ அவங்களால எதுவும் சொல்ல இயலாது. ஆனால் நானும் என்னுடைய மனைவி, எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த குஷ்டரோகத்தை ஜெயிச்சு வர வேண்டும் என்று. தியாகம்தான் இதுக்கான ஒரே வழி. எனவே தேவனுடைய பீடத்தில் முழுமையாய் அர்ப்பணிக்க சென்றோம். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் ஜூலை மாதம் 2024 இந்த பீடம் எனக்காகவும் என்னுடைய மனைவிக்காகவும் ஒரு யோர்தான் நதியை போல, எப்போ பீடத்து மேலே போனோமோ அந்த யோர்தான் நதியில் மூழ்கிறது போல மூழ்கும் அந்த சமயம் வாழ்க்கையானது மாறும் என்ற நம்பிக்கை
என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். இது அந்த அளவுக்கு கால தாமதம் தான் எடுத்துக்கல. தேவன் பதில் கொடுத்தார். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த தம்பதியரை சந்திச்சோம். என்னால் இவங்க வெறும் நண்பர்கள் என்று மட்டும் சொல்ல முடியாது. என் குடும்பத்தின் ஒரு பாகமாய் ஏற்கனவே அவங்க பேசியிருந்தாங்க, இது போல் ஒரு ஒப்பந்தம் செய்யலான்ட்டு. அப்போ அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுடைய மனைவியால் கொடுக்க முடியாததுனால, இன்னொரு பாஸ்டரால் கிட்னியை கொடுக்க முடியாததுனால என்னுடைய கிட்னியை நான் தரேன். நாங்கள் அந்த போதகருக்கு சில நாட்கள் நண்பர்களாக இருந்தோம். நாங்கள் யுனைடெட் ஸ்டேட்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவரை மீண்டுமாக பார்த்தோம். அவருடைய சூழ்நிலையை குறித்து கண்டுபிடித்தோம். அவருடைய கிட்னியில் பிரச்சனை இருக்குது, அவர் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்காருன்னு. நாங்கள் அவருக்காக தொடர்ந்து ஜெபம் செய்தோம். ஒரு நாள் எனக்கு ஒரு சத்தம் கேட்டது, ஏன் நீ கொடுக்கக்கூடாதுன்னு. மறுநாள் நான் அதை பற்றி தொடர்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சத்தம் கேட்குது, ஏன் நீ கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் என் கணவர்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பயம் இருந்துச்சு, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டோரோன்னு. ஆனால் அவர் விசுவாசத்தில் இருந்தார். தேவனுக்கு மகிமை, அவர் ஏற்றுக்கொண்டார். அப்பதான் நான் முடிவெடுத்தேன் அவருக்கு கொடுக்கணும்னு. உங்க உடம்புல ஆமா, உங்க அநேக வலி. ஆத்மா எப்படி இருக்கு? ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையாகவே சந்தோஷம். ஏன்னா இந்த தீர்மானத்தினால அநேக ஆத்துமாக்களை என்னால காப்பாற்ற முடிஞ்சது. அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஏறத்தாழ 4-5 மணி நேரம் அவருக்கு சிகிச்சை செய்யப்பட்டது. இப்போ நல்லபடியா இருக்காரு. ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர் யூரின் பாஸ் பண்ணாரு. மருத்துவர்கள் அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டார்கள். உடனடியாக சிறுநீரகத்தை மாற்ற சிகிச்சை ஏற்பட்டது. சிறுநீரகம் வேலை செய்வதற்காக எப்போ அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்காக ஆயத்தமாக இருந்தேனோ, ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் 2 லிட்டர் நான் யூரின் பாஸ் பண்ணேன். பிற்பாடு மறுநாள் அந்த நாள் முழுவதும் 11 லிட்டர். எப்போ நான் என்னுடைய வயத்தை பார்த்தனோ, இனிமேல் அந்த டியூப் எதுவுமே இல்லை. என்னால் கழிவறைக்கு போக முடிஞ்சது. ஒரு சாதாரண ஒரு சிறிய வேலை, அநேகர் செய்யக்கூடிய ஒரு செயல், அது என்னால் செய்ய முடியல முன்னாடி. இது எனக்காக மட்டும் நான் சொல்ல, அதாவது என்னால் கழிவறைக்கு போக முடியாது, என்னால் யூரின் பாஸ் பண்ண முடியாது. சிறுநீரகம் இப்போது சரியாக வேலை செய்யுது. என்னுடைய மனைவி எனக்கு சாட்சியாக இருக்கா. எப்போ நான் கழிவறை விட்டு வெளியே வந்தனோ அந்த அளவுக்கு சந்தோஷம். தேவன் இந்த சிறுநீரகத்தை ஆயத்தப்படுத்தினார். அமெரிக்காவிலிருந்து இது வரும்படியாக செய்தது. இன்னைக்கு அந்த நபர் எப்படி கருதுறோன்னா, அதாவது நீ என்ன நினைக்கிற சிலன்றா, அவங்கள குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், ஒரு குடும்பமாய், எங்களுடைய குடும்பத்தார போல, எங்களுடைய சகோதரியை போல, என் கூட பிறந்தவங்க மாதிரி. பாஸ்டர் மார்சியோ மற்றும் சிலியாண்ட்ரா, தேவனுடைய ஊழியத்தில் நாங்கள் அவங்கள பார்த்தோம். தேவனுடைய ஊழியத்தில் ஒரு குடும்பமாக மாறினோம். என்னுடைய விருப்பம், இந்த டொனேஷன் மூலயமாக அவங்க இன்னும் தேவனுக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணுன்றது தான் என்னுடைய முழு விருப்பம். என்னுடைய வாழ்க்கையில் நான் முக்கியமாக நினைக்கிறது, பீடத்தின் மேலே கடைசி நாள் வரைக்கும் நிலைத்திருக்கணும். எங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். என்னால் சொல்ல முடியும், அவங்க செஞ்ச அந்த செயல், உண்மையாகவே அவங்க செய்த செயல் ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்காக. இதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமாவா? ஆமாம், உண்மையாகவே நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், நம்மளுடைய கடைசி மூச்சு இருக்கிறவரை. தேவன் பாஸ்டர் ரிக்கார்டோவை ஆசிர்வதிக்கட்டும், அவருடைய மனைவியை ஆசிர்வதிக்கட்டும், அவர்கள் இருவரையும் ஆசிர்வதிக்கட்டும். என்னால் கொடுக்க இயலாததை கொடுத்தார்கள். இன்றைக்கு நான் என் மனைவியின் அருகாமையில் நிற்கிறேனே ஆனால், அவரை நேசிப்பதே ஆனால் இந்த அன்பு
ஒரு துளியும் எண்ண முடியாத அளவு பேரன்பு. நிச்சயமாய் நான் புரிந்து கொள்கிறேன், பரிசுத்த ஆவி இல்லை என்றால் என்னால் இந்த இடத்தில் நிற்க இயலாது. இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. பரிசுத்த ஆவியின் மூலமாய் எல்லாவற்றையும் நான் இன்றைக்கு செய்கிறேன். போதகருடைய கூட்டத்திலும் கூட பிஷப் மசேது வெளிப்படுதலை கொடுத்திருக்கிறார். நான் அதை நம்புகிறேன். எனக்கு இது அதிகமாக உதவியாக இருந்தது. இங்கே எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். என் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. நான் அதை நிரூபித்து காண்பித்தேன். இன்றைக்கு முன்பை போல மிகவும் சிறந்தவனாய் மாறினேன். தேவனுக்கு நன்றி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387338. நன்றி. நல்லது மக்களே, இந்த சாட்சியினுடைய முழுமையை நீங்க புரிந்து கொண்டிருக்கீங்க என்று நான் நம்புகிறேன். இந்த சாட்சியத்துல மிக பெரியதா இருந்ததுனால அதனுடைய சுருக்கமானது உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டது. யோசித்து பாருங்கள், தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒருவர் மற்ற மக்களுடைய வாழ்க்கை மீது குணமாக்கல், விடுதலை, ஆசீர்வாதங்களை அறிக்கிற ஒருவர் தன்னுடைய சரீரத்திலும் தன் மனைவியினுடைய சரீரத்திலும் ஒரு பிரச்சனையானது நேரிடும் பொழுது அதை எதிர்கொள்ள வேண்டியது எப்படியானதா இந்த இருக்கும்? நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் சரியாக விசுவாசத்திலே சில நேரம் நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலையா இந்த இருக்கிறது. தேவன் நமக்கு இந்த சோதனைகளை அனுமதிக்கிறார். ஆனால் நம்முடைய பலனை தாண்டினதாய் ஒருபோதும் இந்த கிடையாது. இங்கு இந்த நபருடைய மனைவி முதலாவது இந்த அவர் தன்னுடைய பிரச்சனை குறிப்பிட்டது போல யோசித்து பாருங்க. மருத்துவமனையில இந்த நபர் செய்த செயலானது என்ன? எப்படியாய் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களோடு கூட தண்ணீரை ஆசிர்வதிக்கின்றதை நாங்கள் கேட்கிறோமோ, ஆலயங்களில் மக்களுடைய தண்ணீரை ஆசிர்வதிக்கிறோமோ, அதே போல் இந்த நபர், இந்த போதகருடைய மனைவி, அவர் மருத்துவமனையிலே தன்னிடத்திலிருந்து தண்ணீரை ஆசிர்வதித்தார். தேவன் இந்த தண்ணீரானது எனக்குள்ளாக செல்லும் பொழுது உன் வல்லமையை நான் இடத்தில் பார்க்க விரும்புகிறேன், குணமாத்தலை நான் பார்க்க விரும்புகிறேன். விசுவாசம் வெறும் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, விசுவாசம் வெறும் மற்றவர்களிடத்திலே காண்பிப்பது மட்டுமல்ல, தேவன் நமக்கான வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்த வேண்டியதா இடத்துல இருக்கிறது. சரியாதான் செஞ்சாங்க. இந்த போதகருடைய மனைவி தனக்கு தேவன் கொடுத்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். ஆம், தேவன் இங்கு இவரிடத்திலிருந்து எதிர்பார்த்ததை இவர் காண்பித்தார். தேவனுடைய குணமாக்கல் இன்று இவருக்கான இடத்தில் இருக்கிறது. நீங்களே பார்த்தீர்கள். மேலும் இந்த போதகர் இந்த அறுவை சிகிச்சை இவர் கடந்து போக வேண்டியதா இந்த இடத்துல இருந்தது. தேவனுக்கு நன்றி, வேறு ஒருவர் மூலமாய் இவர் தனக்கான ஒரு புது சிறுநீரகத்தை இந்த இடத்துல மாற்றிக்கொள்ளக்கூடிய அறுவை சிகிச்சையை தயார்படுத்த வழியானது உண்டாக்கப்பட்டது. வழக்கமாய் நீங்க யார் மருத்துவத்தினுடைய காரியங்களை அறிந்தவராக இருக்கீங்களோ, அப்படியான சிறுநீரக மாற்றம் செய்யப்படும் பொழுது அது அந்த நபருக்கு இந்த இடத்துல ஒத்து போக, அல்லது அந்த நபருடைய சரீரத்தோடு இந்த இடத்துல இணைய நாட்கள், ஏன் சில நேரம் வாரங்கள், ஏன் சில நேரம் வருடங்கள் கூட இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இங்கு இந்த அறுவை சிகிச்சை பிற்பாடு சீக்கிரம் அது அந்த நபருடைய சொந்த சரீர உறுப்பை போல செயல்பட தொடங்கியது நீங்க பார்க்கலாம். ஏன் இதை குறித்து சொல்றீங்க? என தேவன் ஒரு காரியத்திலே அவருடைய கரத்தை இந்த வைக்கும் பொழுது அது எப்படியாய் பதில் இல்லாமல் இந்த போகும். தேவன் அவருடைய வல்லமையை ஒருவருடைய வாழ்க்கை மீது வெளிப்படுத்த தீர்மானிக்கும் பொழுது அது எப்படியாய் சாட்சிகள் இல்லாமல் இந்த போகும். மக்களே, இது இந்த நடைபெற்றது இந்த நபருடைய வாழ்க்கை மீது தேவனுடைய வல்லமையான கரம் வெளிப்படுத்தப்படும்படியாக. இதுதான் தேவன் அந்த போதகருக்கும் அவருடைய மனைவிக்கும் விசுவாசத்தினால் இந்த கொடுத்த வாய்ப்பு, அவர்களை பற்றி கொண்டு பெற்ற பதில். தேவன் உங்களுக்கு அந்த பதில் செய்ய விரும்புகிறார். நீங்க யார் பரிசுத்தாவியோடு உங்களுடைய புது வாழ்க்கை தொடங்க விரும்புறீங்களோ, மிக நிச்சயம் இயேசு ஆனவர் நமக்கு காண்பித்த அதே வழியிலே நீங்க உங்களுடைய மனம் திரும்புதலோட புது வாழ்க்கை நோக்கி போங்க. ஆனா யார் நீங்க சொல்றீங்களா, பாஸ்டர் நான் ஏற்கனவே தேவனுடையவனா இருக்கிறேன், ஆனால் இந்த குஷ்டரோகத்தை போல என் வாழ்க்கையில் ஒரு அவமானத்தின் நிலையை சந்திக்கிறேன். தேவன் நிலையை மாற்ற விரும்புகிறார். தேவன் உங்க வாழ்க்கை நிலையை மாற்ற விரும்புகிறார். தேவன் இந்த விசுவாசத்திலே யோர்தான் நதியிலே உங்களுடைய விண்ணப்பங்களானது இந்த எடுத்து செல்ல போகிறோம். உங்களுடைய தியாகங்களோடு நீங்க தேவனுடைய அதி அற்புதமான பதில்களை உங்களுடைய வாழ்க்கை மீது இந்த பெற்றுக்கொள்ள பாஸ்டர் தயவு செய்து எனக்கு சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய முழு விவரங்கள்
நீங்க போன் மூலமா எங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது மிக சிறந்தது, நீங்கள் நேரடி ஆலயத்துக்கு வருவது. நீங்க எங்களுடைய இந்த இடத்தில் இணையலாம், கூட்டங்களில் இந்த இடத்தில் இணையலாம். விசுவாசத்தினுடைய வழிகளிலே தேவன் எப்படியாக நம் செயலை இந்த இடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளும்படியாக, உங்களுடைய விசுவாசத்தை கற்றுக்கொண்டு செயல்படுத்தும்படியாக. எனவே இந்த நேரம் உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிப்பதற்கு முன்பாக, தேவன் யோர்தான் நதியை ஏன் இந்த இடத்தில் நமக்கான வழியா இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். நீங்க இன்னொரு உதாரணத்தை இந்த இடத்துல பார்க்க முடியாது. சரியாக இஸ்ரவேல் புத்திரர்கள் 430 வருஷம் அடிமைத்தனமான வாழ்க்கையில் இந்த இடத்தில் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மக்கள் விடுதலையாக்கப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு தேவனாலே கொண்டு செல்லப்படும் பொழுது அவர்கள் யோர்தானை கடக்க வேண்டியதா இருந்தது. இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் தேவன் அவர்கள் யோர்தான் நதியை கடக்கும்படியாக செய்தார்? நான் பேசுவது செங்கடலை குறித்து கிடையாது. மோசே மக்களை இந்த இடத்துல செங்கடலை கடக்க செய்தார். ஆனா மோசே பிற்பாடு மக்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் நுழைய அவர்கள் யோர்தான் நதியை கடக்க வேண்டியதா இருந்தது. ஆம், தேவன் அங்கு வல்லமையானதை வெளிப்படுத்தினார். தேவன் அங்கு வித்தியாசமானதை ஏற்படுத்தினார். ஏன் யோர்தான் நதி? என யோர்தான் நதியை மக்கள் கடக்கும் பொழுது அவர்கள் வாக்களிக்கப்பட்ட புது தேசத்திற்குள் நுழைய, இன்னொரு வார்த்தையிலே பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படக்கூடிய புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அவர்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்தை கடந்து போக வேண்டியதா இருந்தது. அதுதான் நடந்தது. மக்கள் யோர்தானை கடக்கும் பொழுது அவர்களுடைய பாவங்கள், அவருடைய தவறுகள், அவருடைய அழுக்கான வாழ்க்கை நீக்கப்பட்டதாய் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அவர் நகர்த்தினார். இது எப்படியானதா இருந்தது? தேவன் எந்த செயலை செய்தார்? தேவன் யோசுவாவுக்கும் யோசுவா மூலமாய் அவருடைய ஜனங்களுக்கும் கொடுத்த வழி நடத்தலானது. நீங்க ஒரு சிறு விளக்கத்தை பார்க்கும்படி இந்த வீடியோவை பாருங்கள் குழந்தை. Seja forte e corajoso.
மிக தெரியாத மக்களே, இதான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வாய்ப்பு. இந்த 2 பிரிவை சார்ந்த நபர்களாய் நம் எல்லோரிலும் இந்த இடத்தில் ஒருவராய் இந்த இடத்துல இருக்கிறோம். யார் நீங்க புது வாழ்க்கைக்கு இந்த இடத்துல விரும்புறீங்களோ, உங்களுடைய மனம் திரும்புதலோடு தேவனுடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறுவது உங்களுடைய புத்தம் புதிய வாழ்க்கைக்கு உங்களை நகர்த்தும். 2வது பிரிவு, நீங்கள் நாகமானை போல பலனானவராய் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் அந்த குஷ்ரோகம் நாகமானுக்கு எப்படியாய் அவமானத்தை கொண்டு வந்ததோ அதே போல் பரிசுத்தாவி உடையவர், ஆனா ஒரு அவமானத்தின் நிலையை கடந்து போகிறவரா இருக்கீங்க. தேவனோடு உங்களுடைய விசுவாசத்தினுடைய செயலில் இந்த அவமானங்கள் நீக்கப்பட எங்களோடு இந்த நிகழ்ச்சியில நீங்கள் இணையலாம். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 9384-638-738. விசுவாசத்தினுடைய வார்த்தைகளும் ஆலோசனைகளும் ஜெபங்களும் இலவசமாய் நீங்கள் இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக, மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் எங்களோடு சேர்ந்து தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்க வாழ்க்கை வழி நடத்தட்டும். நாளை இன்னொரு சாட்சியோடு உங்களை இந்த சந்திப்பதற்கு முன்பாக இந்த நேரம் இந்த விசுவாசத்திலே உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, என் தேவனை, இந்த மக்கள் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் எந்த கடினங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள்? இவர்களுடைய வாழ்க்கை, இவருடைய வழிகள், இவருடைய குடும்பங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறது? என் தேவனை, இது எதுவுமே எனக்கு இந்த தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என் தேவனை, இந்த நீர் இவர்கள் ஒவ்வொருவரை உம்முடைய சர்வ வல்லமையான கண்களால் இந்த பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவனை, இவர்களுடைய வாழ்க்கையினுடைய உள்ளும் புறமும் நீர் அறிந்திருக்கிறவராய் இந்த இருக்கிறேன். ஆம் பரிசுத்த தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, இதோ இந்த நேரம் உம்முடைய உதவியானதை இந்த நீர் கொடுக்க கேட்கிறேன். யாரெல்லாம் இந்த தன் வாழ்க்கை மீது கடினங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, அவமானத்தினுடைய நிலைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, இந்த யாரெல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்பியும் இன்னும் அது நடைபெற முடியாதபடி ஒரு வெட்கத்திலே தலை குனிந்த ஒருவராய் இருக்கிறார்களோ, என் தேவனை, ஆண்டவராகிய இயேசுவே, இந்த மக்கள் யார் என்பதை நான் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீர் அறிந்திருக்கிறேன். எனவே தான் தேவனை, உம்முடைய உதவியானதை கேட்கிறேன். எனக்கு ஒரு புது வாழ்க்கை வேண்டும். என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் சலித்து விட்டேன், சோர்ந்து போய்விட்டேன். இது அவமானத்தை, வலிகளை, வேதனையை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் இந்த அழுகையும் வலியும் வேதனையும் உடையவனா இந்த இருக்கிறேன் என்று யார் இந்த தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, தன் முதற்படி எடுத்து வைக்க, தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, தன் விசுவாசத்தை காண்பிக்க தயாராக இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு இந்த உதவி செய்ய என்று கேட்கிறேன். இந்த மக்களுக்கு உடைய வல்லமையானதை வெளிப்படுத்த இந்த நீர் இறங்கி வரும்படியாக கேட்கிறேன். பரிசுத்தாவியானவர் தான் புது வாழ்க்கைக்கான வழியா இந்த இருக்கிறார். அந்த புது வாழ்க்கையை நாங்கள் இந்த பிரவேசிக்க அதனுடைய முதல் சாவி மனம் திரும்புதல். யார் இந்த பாவத்திலிருந்து, தவறுகளிலிருந்து, அழுக்கான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி தேவனை தன் வாழ்க்கையை உங்களோடு இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ உதவி செய்கிறார். தேவனை இவருடைய எண்ணங்களை இந்த மாற்றுகிறார். இவருடைய பாவங்கள், தவறுகள், அழுக்கான வாழ்க்கையை இந்த மாற்றுகிறார். உம்முடைய பரிசுத்தத்திலே இந்த மக்களுடைய வாழ்க்கை இந்த மாற்றம் அடையும்படி ஆம் தேவனே, அதே விசுவாசத்திலே நாகமானை போல தன் அவமானத்தை நீக்கு கொண்டு உம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்களும் இங்கு இந்த விசுவாசத்திலே எங்களுடைய நேற்றும் உம்முடைய பெயர் இவர்களுடைய வாழ்க்கை மீது மகிமைப்படுத்தப்படட்டும். இந்த மக்களுடைய நாளை, வாழ்க்கையை, வழியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். வித்தியாசத்தை ஏற்படுத்த கேட்கிறேன். என் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்தாவியானவரே உதவி செய்வீராக. இந்த மக்களுடைய வாழ்க்கை உம்முடைய மகிமையான சாட்சியாய் இந்த மாற இவர்கள் மீது இந்த விடுதலையை, குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை அறிக்கிறேன். ஒருவேளை என் தேவனை, நான் என்ன பேசுகிறேன் என்று புரியாத மக்களாய் குடும்பத்தில் இவர்கள் இருக்கிறாரேனா, நான் பேசினதுக்கு பதிலாக நீர் பேசும். இவர்கள் காண்பியும் இவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள புது வழி என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படி இவரை, இவருடைய வாழ்க்கை, இவருடைய வழிகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்தாவியானவரே, ஆமென். ஆமென். தேவன் உங்களோடு இந்த இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை வழி நடத்தி ஆசீர்வதிப்பதற்காய் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நாளை சந்திக்கிறேன் மக்களே.